பலூன் எதா வச்சு இருக்கியா? ஏன்டா இந்த ஜெனரேஷன் இவ்வளோ வீக்கா இருக்கீங்க? நான் பலூன் அக்காவை அடிக்கவே வரல, நான் அடிக்க வந்ததே ஒண்ணுதான். சரி, ஒருத்தங்களை நீ ரசிக்கிற, வேற மாதிரி ரசிக்கிறதுனாலும் ஓகே தான். ஏன்டா அக்கா, நான் ஏன் இந்த ஜெனரேஷன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அக்கா, தம்பி, அண்ணன் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருந்தது. ஆனா இப்ப டோட்டலா மாறிடுச்சு. அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே டேட்டு போறதும், அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவளையே வேற மாதிரி ரசிக்கிறதும். இவங்கிட்ட கேள்வி கேட்டா அவ காட்டுறா, நான் பாக்கலன்னு சொல்றானுங்க. இவங்க கிட்ட கேள்வி கேட்டா என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, இவன் கண்ணுலதான் பிரச்சனைன்னு சொல்றானுங்க. புரியலையே. இப்ப யார் மேல தப்பு? இப்போ ஒரு பையன் இவங்க டிஎம்ல இல்லாம வேற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இதுதான் இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப எல்லாரும் இதை நார்மலைஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதனால உன் பாடி பார்ட்டை வச்சு ஒரு ஃபன் பண்றேன்னு பண்ணா என்ன ஆகும்? இது நடக்கலன்னா நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை கூட விடு. இவங்களே ஒரு கிரியேட்டரா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அதை வச்சு அவங்க மேல வராங்கன்னா சூப்பர், அது அவங்க டேலண்ட். அதே ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ ஃபிலிம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு கண்டென்ட்டை வீடியோவா எடுக்கிறாங்கன்னா சூப்பர், அது கிரியேட்டிவிட்டி. இப்போ உங்க பலூன் அக்கா இதுல எந்த கேட்டகரியில உட்காருவாங்க? உடம்ப காட்டி அதை ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணி மேல வரவங்களும், முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி பேசி அதனால ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்துக்கிறவங்களோ கிரியேட்டர்ஸ் இல்ல. இன்ஸ்டால 350 ரூபாய் கொடுத்தா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன இருக்கு? மெயின் ப்ரொஃபைல்ல காட்டாததெல்லாம் இங்க காட்டுவீங்க. சரி, ஓகே, நான் இப்ப 350 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உள்ள வந்து பார்த்தா உங்க உடம்பு தான் இருக்கு. அப்ப நான் கொடுத்த இந்த 350 ரூபாய் உங்க உடம்புக்கா? என் போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, அதனால இதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியாது. நான் கடைசியா சொல்லிக்கிறேன், அவங்களை இந்த விதத்துல ரசிக்கிறவன்ல நீயும் 10ஓட 11 உட்கார போறியா, இல்ல ஸ்டெப் பேக் பண்ணி எஸ் men have some குவாலிட்டின்னு சொல்ல போறியான்றத நீ தான் முடிவு பண்ணணும். இதுல கொடுமை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச சில பேரே 350 ரூபாய் கட்டி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கடைய சாத்திட்டு ஓடிடு, இல்ல அடி வெளுத்து விடுவேன்.